வணக்கம், வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக ரொம்பவே ஈஸியாக அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியாக சாஃப்டாக இனிப்பு கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும் எப்படி செய்யலான்னு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1.25 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் 1 கப் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு 1.25 கப் அளவு சரியாக இருக்கும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நெய் பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் சேர்க்குறேன். உப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி நான் இனிப்பு கொழுக்கட்டையும் செய்கிறனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்குறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எந்த கப்பில் தண்ணி எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அரிசி மாவு சேர்க்குறேன். அரிசி மாவு பார்த்திங்கன்னா ரெகுலராக கடையில் பேக்கெட்டில் வாங்குகிற அரிசி மாவு தான் சேர்த்துருக்குறேன். இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரிசி மாவோட தண்ணி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா தண்ணியோட எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். இந்தளவுக்கு ஆனதுக்கப்புறமா மூடி வச்சுருங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு இந்த மாவை ஒரு வாட்டி நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்திங்கன்னா ஒன்று போல் திரண்டு வந்துடும். கொஞ்சம் சூடு இருக்கும் போதே இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை மாவு சூப்பராக தயாராகிரும். இப்போ கொழுக்கட்டை உருட்ட ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக கையில் எடுத்துட்டு மீதி இருக்க மாவை உணராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கும். சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உருண்டைகள் எல்லாமே தயாராக இருக்குது. இப்போ இந்த உருட்டி வச்ச உருண்டைகளுக்கு மேலே அரை டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்து உருண்டைகளை நல்லா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பரட்டி விட்டுருங்க. இது எதுக்காக பண்ணுறோன்னா நம்ம வேக வச்சு எடுக்கும்போது உருண்டைகள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். உங்களுக்கு நெய் சேர்க்கனா சேர்த்துக்கோங்க. இல்லாட்டா எண்ணெய் சேர்க்கனாலும் அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகளை இட்லி பாத்திரத்தில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 15 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா சூப்பராக சாஃப்டான கொழுக்கட்டை தயாராகிருச்சு. இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட் நம்ம கார கொழுக்கட்டை பார்க்கலாம். கார கொழுக்கட்டைக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்சர் ஜாரில் 1/3 கப் தேங்காய் துருவல் எடுத்துருக்கிறேன். 1/4 கப்போட கொஞ்சம் அதிகமாக, அரை கப்போட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. அளவு சரியாக இருக்கும். காரத்துக்கு 2 பச்சை மிளகா, சின்ன துண்டு இஞ்சி, உப்பு தேவையான அளவு சேர்த்து இதை தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பரப்பரன் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் துருவல் அரைச்சி தயாராக இருக்குது. நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இது வறுப்பட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். ஜீரகமும் சேர்த்து நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. இதில் 2 வரமிளகா விதையை நீக்கிட்டு சேர்க்குறேன். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலாவையும் சேர்த்து இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தேங்காயில் உள்ள பச்சை மிளகாய், இஞ்சியோட பச்சை வாசனை மாறுற அளவுக்கு வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை இதோட சேர்த்துருங்க. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு இது எல்லாமே நல்லா கொழுக்கட்டையோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்டியான கார கொழுக்கட்டை தயாராகிருச்சு. இது சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக அதே நேரத்தில் தேங்காய் இஞ்சி மணத்தோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம இனிப்பு கொழுக்கட்டை பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்க்குறேன். எள்ளு பார்த்திங்கன்னா நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள்ளு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். எள்ளு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 1/3 கப்பில் தேங்காய் சேர்க்குறேன். அரை கப்போட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. தேங்காய் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பரட்டி எடுத்ததுக்கப்புறமா அதே அளவு 1/3 கப்பில் வெல்லம் சேர்க்குறேன். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வெல்லம் கரையிற அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க. 1/3 கப் பார்த்திங்கன்னா 1/4 கப்போட கொஞ்சம் அதிகமாக, அரை கப்போட கொஞ்சம் கம்மியாக எடுத்திங்கன்னா அளவு சரியாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே கலந்து எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். வெல்லம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா கரைஞ்சி வர ஆரம்பிக்கும். இப்போ வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம வேக வச்சுருக்க கொழுக்கட்டையை இதோடு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா மொத்தமாக நம்ம செஞ்சதில் பாதி பிரித்து நான் காரமும் பாதி பிரித்து இனிப்பும் செஞ்சுருக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான டேஸ்டியான இனிப்பு கொழுக்கட்டை தயாராகிருச்சு. இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது அங்கங்கே எள்ளு வந்து மொறுமொறுன்னு கடிப்படும். அதே நேரத்தில் நெய் ஏலக்காய் மணத்தோட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த கொழுக்கட்டையை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.